2025 ஏப்ரல் மாதம் 13 சித்திரை வருஷ பிறப்பு. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கும்பராசி ஒரு பொற்கலசம் சொல்லலாம், பொற்கிண்ணம் சொல்லலாம். ரகசியம் காக்கக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தான். நிறைய புலனாய்வு துறையில் இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் இருப்பீங்க. இன்டெலிஜென்ட் ஆஃபீஸராக நீங்கள் தான் இருப்பீங்க. அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலையில் உங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளும் உயர்ந்த அதிகாரியாக இருக்கக்கூடியவங்களும் லா படிக்கக்கூடிய அட்வொகேட்ஸும் ஜட்ஜும் நீங்கள் தான் இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷம் படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பறிவு இல்லாத மாதிரி ஒரு டிப்ரெஷனே ஆயிருந்திருக்கும். பல சுபகாரியங்கள் தடைபட்டிருக்கக்கூடிய ஒரு தன்மைகளும் வந்திருக்கும். காலங்காலத்தில் கல்யாணம் நடக்காமல் பல விரயத்தில் தான் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து விரயத்தில் தான் இருந்தார். பல பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வேலையில், நல்ல உத்தியோகத்தில், நல்ல ஒரு டீச்சராக, ப்ரொஃபஸராக, ஏதோ ஒரு அரசு சம்பந்தப்பட்ட வேலையில், ஒரு நல்ல ஒரு துறையில் வேலை பார்த்து வந்தாலும் கணவனுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகாசண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். ஏன்னா இந்த கும்பராசி உள்ள ஒரு பெண்களுக்கு சொந்தம் பந்தமே தெளிவான சூனியமே வச்சுக்குவாங்க. இதனாலேயே நீங்கள் பல டிப்ரெஷன் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. கும்பராசி உள்ள பெண்கள் தான் குழந்தைங்களோட அரவணைச்சு வாழணும்னு ஆசைப்படுவீங்க. அந்த மாதிரி நேரங்காலங்கள் இனிமேல் உங்களுக்கு உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்ல படிப்பறிவு படித்து நல்ல ஒரு உத்தியோகத்து வந்து வாழ்க்கை தெளிவாகக்கூடிய நேரம் கும்பராசிக்கு உண்டு. 2.5 வருஷத்தை முடிஞ்சு போச்சு. இப்போ பாதசனின்னு சொல்லுவாங்க. பாதசனி பயப்பட வேண்டாம். பாதசனி ஆண்களுக்குத்தான், பெண்களை ஒன்றும் பண்ணாது. அண்ணா சனி பகவானே, இந்த 2025 என்னுடைய பிள்ளைங்க படித்து நல்ல வேலை வாய்ப்பு கொடுத்து சந்தோஷமாக வாழணும், விரயங்கள் ஆகக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் வேண்டணும். கும்பராசியில் உள்ள குழந்தைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன வயசுலேயே படிப்பறிவும் தெளிவான சிந்தனைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய தன்மை கும்பராசி உள்ள பெண்கள் தான். நிறைய கும்பராசிக்காரங்க ஃபாரினில் தான் பிரவேசம் பண்ணுவீங்க, இல்லை உள்ளூரை விட்டு வெளியூரில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபாரினில் குடியுரிமை வேணும் கேட்டு எப்படி நீங்கள் கஷ்டப்படுவீங்க? அதெல்லாமே உங்களுக்கு நல்லது கிடைக்க போகுது. உங்கள் குடும்பம் சுபிக்ஷம் கிடைக்க போகுது. சூப்பரான ஒரு நேரங்காலங்கள் வரப்போகுது. ஒரு கிரகம் ஒரு ராசியில் நல்லது பண்ணாலும் இன்னொரு ராசி இன்னொரு கிரகத்தில் நல்லது பண்ணும். உங்கள் ராசியில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. அப்போ வெளியூர் வெளிநாடு, தகப்பன் வழி சொத்து, மாமனார் வழி சொத்து, புருஷன் வீட்டு வழி சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. சொத்து பத்தோட சுகத்துடன் வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. நல்லா இருப்பீங்க. பொதுவாக ஒரு குழந்தைக்கு ஒரு சின்ன உதாரணம், ஒரு கும்பராசி உள்ள பெண்களுக்கு 7.5 சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா தகப்பனுக்கு கண்டம். இதே தகப்பனுக்கு 7.5 சனி நடந்தால் குழந்தைங்களுக்கு கண்டம். இப்படியாம்பட்ட ஒரு தருணம் இருக்கும். கும்பராசி உள்ள பெண்களுக்கு இந்த 7.5 சனி நடக்கிறதுனால தகப்பனுக்கு வேலையில் துஷ்பிரயோகம் வரும். கடின உழைப்பாளியாக உழைச்சிக்கிட்டு இருக்கணும். இப்போ தான் முடியுது. சூப்பராக வாழக்கூடிய ஒரு தருணம் உண்டு. கேளுங்க சாமிகிட்ட, இந்த வருஷம் எனக்கு இனிமை நாளாக வரணும், எதுவும் விரயமாகக்கூடாது, இந்த வருஷம் எனக்கு பொன்னான நாளாக வரணும், மண்ணான நாளாக வரணும்னு சொல்லி மகத்தான செய்தி வேணும்னு கேட்டு வேண்டுனீங்கன்னா இந்த 2025 நீங்கள் பீட் பண்ணிடலாம். ஆண்டவனுடைய அனுகிரகமும் ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசியில் வரக்கூடிய நேரங்காலங்களாக இருக்கிறனால உங்கள் அப்பா வழி முன்னோரை நீங்கள் வழிபடணும். உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். இப்படி முன்னோரையும் குலதெய்வத்தையும் கனவுலையும் நனவிலும் நடந்திருந்தால் இனி வரும் காலங்களில் 12 ராசியில் இந்த கும்பராசிக்கு யோகம்தான். யோகத்தை நீங்கள் தான் தெளிவுபடுத்திக்கணும்.
தெய்வ வழிபாட்டையும் தேவதைகள் வழிபாட்டையும் பல சக்தி வாய்ந்த எச்சனிகள் வழிபாட்டையும் நீங்கள் பக்குவம் பண்ணணும். ஏன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்காமல் இருக்கிறதுக்கு சொந்தம் பந்தம் சூனியம் பண்ணுவாங்க. அடிக்கடி ஆக்சிடெண்ட் ஆகும், நகையை அடிக்கடி அடமானம் வைப்பீங்க, நிறைய எண்ணெய் கொட்டும், பஸ்ட் ஆகும். இந்த மாதிரிலாம் நினச்சின்னா உங்கள் ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோதிடத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும், என் பிள்ளை எப்படி இருக்கும், எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு நீங்கள் கேளுங்க, சரியான பதிலை சொல்லுவாங்க. இருந்திருந்தாலும் 2025 கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி நம்மளுடைய ஒளி தத்துவம் நல்ல கர்மாவையும் தீய கர்மாவையும் நம்ம வாழ்க்கையில சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்கிறதுங்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல தமிழ் புத்தாண்டு 2025 எத்தகைய ஒரு ஆண்டாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் உங்களை அடைந்து நீங்கள் பயன்பெறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 ஏப்ரல் 14 தமிழ் மாதம் சித்திரை 1 பிறக்க போகும் தமிழ் புத்தாண்டு எப்படி கும்பராசிக்கு ஒரு ஆண்டாக இருக்க போது, எத்தகைய ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற கும்பராசியோட அதிபதியாகிய சனி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கும்பராசியிலிருந்து ஜென்மசனியாக கடந்த 2.5 வருடமாக பாடாப்படுத்தின ஒரு சில பிரச்சனைகளும் சில சங்கடங்களையும் கொடுத்துட்டு இருந்த சனி 2ஆம் இடத்துக்கு மாறி ராசியிலிருந்து விலகிறது அற்புதமான விஷயம். ஸோ ஆண்டு பிறக்கும் பொழுதே, தமிழ் புத்தாண்டு பிறக்கும் பொழுதே ஜென்மசனியிலிருந்து விலகின ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அருமையான ஒரு தமிழ் புத்தாண்டாக வர்றதுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. பெரிய நல்ல பிரச்சனை விஷயங்கள் வரலினாலும் ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைம் போகிறதே ஒரு பெரிய ரிலீஃப்ங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜென்மசனி முடிந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரருக்கு அருமையான மாற்றத்தை கொடுக்குதுங்க. மனம் புத்துணர்ச்சி அடைகிறது, நல்ல ஒரு பழைய போயிட்டு இருந்த ஒரு சில பிரச்சனைகள்லாம் நீங்கி கொஞ்சம் கிளாரிட்டியும் மனசுல ஒரு ஹோப்பும் தன்னம்பிக்கையும் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்துல குரு பார்த்தீங்கன்னா மே 14 4ஆம் இடத்துல இருந்த குரு 5ஆம் இடத்துக்கு போய் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அருமையான பலன்கள், கை மேல பலன்கள், வீட்டுல சுப விஷயங்கள் நடக்கிறது, வேலை நிமித்தத்துல நல்ல மாற்றம், தொழில அபிவிருத்தி, லாபங்கள், குடும்பத்துல கல்யாணம் ஆக முடியாம இருக்கிறவங்களுக்கு சுப விஷயங்கள் நடக்கிறது, ஒரு சோஷியல் கேதரிங் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி அதுல சந்தோஷம் மகிழ்ச்சி பெறுவது, அது மாதிரி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு கடந்த 2 வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அருமையான அமைப்பு வருது. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு உறவுல ஒரு அன்னோனியம் பெறக்கூடிய அமைப்புகள் குடும்பத்துல இருந்துதான் வருது. அதே சமயத்துல இதுவரை சில பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளை ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்த கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக பிரச்சனை விட்டு நீங்கி வாழ்க்கையில குரோத் ரிலேட்டடான உருப்படியான ப்ரொடக்டிவான விஷயத்துல மைண்டு செலுத்துற மாதிரியும், வம்பு வழக்குகள்ல இருந்து இனிமேல் நம்ம அதை பத்தி யோசிக்க வேண்டியது இல்லைங்கிற மாதிரி அந்த படலம் முடிந்து விட்டதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறதே கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்க. அதே சமயத்துல ராகு ராசிக்குள்ள கேது 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை ராகு பெறுவது பாத்தீங்கன்னா என்னமன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பண்ண வேண்டிய விஷயத்துல இன்னுமே ஒரு திடமா செய்யறது, இதுவரைக்கும் இழந்ததுல ஈடுகட்டுற மாதிரி ஒரு முடிவோட இறங்கி பெரிய லெவல்ல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தர்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொஞ்சம் வெளிநாடு சம்மந்தப்பட்டவர் அந்நியர் மூலமா சில பெனிஃபிட்ஸ் அடைகிறது, ஃபாரின் டிராவல் கொடுக்கறது. அதே சமயத்துல சில பங்குதாரர்கள், ஒரு புது அசோசியேஷன், கிளையண்ட், கான்ட்ராக்ட்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது. அது நம்ம அவுட் சைட் சர்க்கிள்லேருந்து புதுசா ஒரு வெளி மாநிலம் வெளிநாடு மூலமாக கிடைக்கிறது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லைன்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸ், நல்ல ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைச்சி புதுசா ஒரு கன்சைன்மெண்ட் அனுப்புறது. அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நிறைந்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு கும்பராசிக்காரர்களுக்கு பிறக்குதுங்கிறது தான் உண்மை. ஸோ படிப்படியாக உங்களுடைய நிதி நிலைமைகள், உங்களுடைய மற்ற உடல் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு கடந்த 1-1.5 வருஷமாக. அதில் கொஞ்சம் தேர்ச்சி,
உங்களுடைய ஜென்ரல் கிளாரிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங், உங்களோட டெசிஷன் மேக்கிங் எல்லாமே ஓரளவுக்கு பெட்டராக இருந்து உங்கள் ரிலேஷன்ஷிப் முதல் 1.5 வருஷமாக சரியில்லாமல் போனதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இப்போ பழைய அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோஷியல் லைஃபே குறைச்சி நண்பர்களோட அதிகமாக பழகாமல் எதுலேயுமே இல்லாமல் தனித்து இருந்த கும்பராசிக்காரர்கள்லாம் கொஞ்சம் பழைய மாறம் மெயின் ஸ்ட்ரீமாக சோஷியலில் மிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்புகள், ஒரு நார்மல்சிக்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள், நல்ல அனுபவம் பெற்று ஒரு நல்ல ஒரு விவேகம் உள்ள ஒரு நபராக மாறின ஒரு காரணத்தால் சனியின் ஜென்மசனி அந்த ஒரு தாக்கத்தை உங்களுக்கு கொடுத்த காரணத்தினால் உண்மையில வரக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு ஆர்வமாகவும் கிராட்டிடியூடனும் நன்றியுடனும் வாழ்க்கைனா என்னங்கிறது தெரிந்து விவேகமாக எல்லாமே செயல்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. உறவுகள்ல வந்து நல்ல ஒரு மேன்மை, அன்னோனியம், பணம், புலக்காட்டில் நல்ல விஷயங்கள். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்படியாக நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள், அவங்களுடைய கெட்ட சேர்க்கை சகவாசம்லாம் நீங்கி இப்போ ஒரு நல்ல படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு திடமான ஒரு மைண்டும் கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கல்யாணம் ஆகாமல் நம்ம லேட்டாக ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்குன்னு இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து தமிழ் புத்தாண்டு. இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி மூணும் சேர்ந்து கும்பராசிகள் கொடுக்கறது தான் உண்மை. இதுவரை ஜென்ம சனியத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தடவை வரக்கூடிய ஜென்ம சனியிலிருந்து நீங்கிறதே ஒரு அருமையான விஷயம். எல்லா வயதினருக்கும் நல்ல தாக்கத்தையும் நல்ல மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக குரு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலும், சனி வந்து ஜென்ம சனியிலிருந்து நீங்கிறதுனாலையும், 12இல் இருந்த ராகு ராசிக்குள்ள வந்து குரு பார்வை பெறுவதனாலையும், 8ஆம் இடத்தில் இருந்த கேது 7ஆம் இடத்துக்கு வருவதனாலும் எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க, இப்ப என்ன தசாபுத்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசநாதனும் புக்திநாதனும் உங்க லக்னத்துக்கு எத்தகைய ஒரு ஆதிபத்தியம் உள்ளவர், இப்ப நம்ம சொன்ன கோச்சாரம் வந்து எப்படி இருக்கு செயல்படுகிறது, உங்களுடைய தசநாதனும் புக்திநாதனும் இப்போ கோச்சாரத்துல வந்து எப்படி போயிட்டு இருக்காங்கலாம் சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்த 6 மாதம் 1 வருஷம் எப்படி இருக்க போகுது, அடுத்த ஒரு 2-3 வருஷங்கள் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது, எது மாதிரி டைரக்ஷன் உங்கள் வாழ்க்கை போகுது என்கிறதெல்லாம் துல்லியமாக பார்த்து அது மூலமாக உங்களுடைய லைஃப் பொட்டன்ஷியலை மேக்சிமைஸ் பண்ணி தக்க நேரத்தில் தக்க முடிவுகளை எடுத்து அது மூலமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக பலன் அணிவிக்க முடியுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு விசுவாவச வருடம் நிறைய ஒரு இன்னல்களிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா ஏப்ரல் மாசம் தான் ஆரம்பிக்குது, உங்களுக்கு மார்ச் மாசம் சனி பயிற்சி ஆயிட்டாரு. அதனால ஏப்ரலுக்கு அப்புறம் மே மாசம் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, அடுத்து குரு பயிற்சி எல்லாமே இருக்கிறதுனால கொஞ்சம் மேன்மைகளை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முழுமையா இருக்காது. சனி பகவான் பாத சனியில இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமங்கள் இந்த காலகட்டம் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு முழுமையான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கும்ப ராசி அன்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா அதிகமாக உழைக்கும் திறனுடையவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்துல கொஞ்சம் எதுக்கும் பெரிய அளவுக்கு இவங்க ஆசைப்பட மாட்டாங்க. இருக்கிற ஒரு எளிமையான வாழ்க்கை நமக்கு போதும், பெரிய அளவுக்கு நமக்கு தேவைகள் இல்லை அப்படின்ற மாதிரியாக அந்த ஆசைகள் இல்லாத ஒரு நபர்களாக தான் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க. அந்த ஆசைகள் இல்லாததுனால நிறைய ஒரு இழப்புகளையும் நீங்க இழந்திருப்பீங்க. உங்களுக்குன்னு வரக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வராம போயிருக்கும். ப்ராப்பர்ட்டில எல்லாம் ஆசையே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க மனசால சில விஷயங்களை நினைச்சு உங்களுக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டியை கூட நீங்க வேற இடத்திற்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு அவசிய நிலை ஏற்பட்டிருக்கும். இப்போ அதை நினைச்சு நீங்க வருந்தக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருப்பீங்க கும்பராசி அன்பர்கள். இப்போ அந்த நிலைமையை நினைச்சு ரொம்ப வருந்திட்டு இருப்பீங்க கும்பராசி அன்பர்கள். நமக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி கூட நம்ம வாங்காம விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரியான தன்னுடைய இழப்புகளை அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது. குடும்பத்துல இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் தீர்வதற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் குடும்பத்துல பிரிவுகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த பிரிவுகள் இன்னும் நீண்ட காலம், அதாவது இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அது நீடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது.
இந்த வருடத்துல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அந்த ராகு பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால இந்த பழைய விஷயங்களை நினைச்சு, நான் தான் சொன்னேன் இல்லையா, தேவையில்லாத இழப்புகளை நினைச்சு நீங்க வந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லாததெல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க உங்களை நீங்களே மனசை புண்படுத்திக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது திசை புதன் திசை வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். புதன் திசை இருந்தது அப்படின்னா, சனி புதன் இந்த மாதிரியான திசாபுத்தியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா ரொம்ப மிக எச்சரிக்கையோட இருக்கக்கூடிய டைம். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பிரபகண்டா படுத்திக்கவே கூடாது. பிரபகண்டா படுத்துனீங்கன்னா அங்க தேவையில்லாத குடும்ப உறவுகள்ல சிக்கல், உங்களுக்கு தேவையில்லாத விபத்துக்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த சனி திசையும் இந்த குரு திசையும் அதாவது புதன் திசையும் உங்களுக்கு கொஞ்சம் கடனை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து கல்வி வளர்ச்சியில நிறைய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த புதன் திசை நடக்குது, உங்களுக்கு மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தசாபுத்தி இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசாபுத்தியாக தான் இருக்கும் இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. அடுத்து சதயம். சதயம்னு சொன்னாலே ராஜராஜ சோழன் நட்சத்திரம். அந்த அளவுக்கு திறமைகளை உடையவர்கள், ரொம்ப போல்டா நின்று எந்த ஒரு பிரச்சனையையும் வாழ்க்கையை சமாளிக்கும் திறன் உடையவர்கள் இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள். இந்த சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு மிக வெகுவாக சில விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது விரைவா நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துக்கிட்டே வந்திருப்பீங்க. சடனா ஒரு பிரேக் வந்த மாதிரிதான் இந்த 7.5 சனி, அந்த ஜென்ம சனி. இப்போ இந்த ஜென்ம சனியில இருந்து விலகிட்டீங்க, அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிறைவேறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா அதற்குண்டான நிறைய ஒரு ஆயத்த பணிகளை நீங்க செய்ய போறீங்க. என்னென்னலாம் இழந்தீங்களோ, தொழில் செஞ்சீங்கன்னா தொழில்ல இன்னும் மேலும் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஒரு ஆயத்த பணிகளை செய்ய போறீங்க. அதுல சின்னதா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், வருமான இழப்புகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல சில பணிகளை செஞ்சா கூட ஒரு நல்ல ஒரு முயற்சியை செஞ்சு அதுல வெற்றி அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. வேலையில நிரந்தர ஒரு வேலையிலேயே இருக்கிறீங்க, நீங்க கொஞ்சம் ஒரு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். ஏன்னா ஒரே இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இல்லை. அந்த இடத்துல அலுவலகத்துல அதுக்கு அடுத்து உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் நிறைய ஒரு ப்ரமோஷன்ஸ் பதவி உயர்வு எல்லாமே அடைஞ்சிட்டு போயிருப்பாங்க. நீங்க மாத்திரம் ஒரு 5 வருஷமா 7 வருஷமா அதே பதவியில இருந்து எந்த ஒரு டெவலப்மெண்ட்டும் இல்லாம இருக்கிறீங்க. அதனால ஒரு வேலை இடமாற்றம் செஞ்சுக்கோங்க. இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் இந்த கும்ப ராசியில இருக்கு. இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் நிறைய ஒரு முயற்சிகள்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏகப்பட்டதை இழந்துட்டீங்க. உறவு முறைகள், அடுத்து குழந்தைகள்னால அவமானங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களை இழந்து தவிக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள், இப்படி நிறைய ஒரு இழப்புகள் அவங்களுக்காக சொல்லலாம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மறந்து நான் வேற எதுலயாவது கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு வேலையை தேடி நீங்க உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பீங்க. எந்த வேலைனாலும் நான் பாக்குறதுக்கு தயார், ஆனா எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்குல தான் இருப்பீங்க. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா சனி திசை முடிஞ்சு அவங்களுக்கு சுக்கிர திசை அந்த புதன் திசையெல்லாம் நடந்துட்டு இருக்கும். புதன் திசை கேது சுக்கிரம் இந்த 3 தசாபுத்தியில ஏதாவது ஒரு தசாபுத்தி நடக்கும். இந்த தசாபுத்திகள் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த தசாபுத்திகள் இந்த தமிழ் வருட பரப்புல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஆனா உங்க மன வலிமை தான் இல்லை, சுத்தமா மன வலிமையே இல்லை. முன்னாடி இருந்த அளவிற்கு இந்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் மன வலிமையோட இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு மனத்துல நிறைய ஒரு வலிகளையும் வேதனைகளையும்
கடமைகளையும் நான் இது எல்லாத்தையும் மறக்கிறதுக்காக தான் நான் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற ஒரு பட்சத்துலதான் நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ வேலையிலயோ கமிட் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில இருக்க போறீங்க. அதுவும் உங்களுக்கு சாதகமா தான் நடக்க போகுது. ஓராண்டு காலகட்டம் உங்களுக்கு ஒரு விரைவாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். இந்த ஓராண்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் உங்களை கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இரண்டாவது திருமணம் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு, இரண்டாவது திருமணம் பண்ணலாமா அப்படின்றவங்களுக்கு தாராளமாக அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த கும்ப ராசி என்பர்களுக்கு. இந்த கும்ப ராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண தடைகள் விலகினாலும் அந்த திருமணத்துல கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த திருமணத்துல அந்த குடும்ப உறவுன்னு வரும்போது ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இந்த கும்பராசி அன்பர்களை தாக்கி கொண்டே இருக்கும். அதனால குடும்பத்துக்காக சில விஷயங்களை செய்யறத இந்த தமிழ் புத்தாண்டுல பெருமளவு முயற்சி செய்யாதீங்க. உங்களுடைய டெவலப்மெண்ட், செல்ஃப் டெவலப்மெண்ட் மாத்திரம் பாருங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பற்றி ரொம்ப அக்கறை இல்லாம, அதுக்காக அக்கறையே இல்லாம இருக்காம இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப பெரிய அளவு அவங்க மேல ஒரு பற்றுதல் வைக்காம, அதே சமயத்துல அவங்க என்ன தவறு செஞ்சாலும் அதுல கொஞ்சம் தட்டி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தா போதும். ரொம்ப அக்கறையோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சில மன வலிகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும், நான் இங்க சொன்ன தசாபுத்தி ரஃபா கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.